ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ராஜ்மாங்க சோயா பீன்ஸ்லேயே காய வச்சது. அது நைட்டே ஊற வச்சுட்டு ஒரு 5 விசில் வேக வச்சு எடுத்துருக்கோம். நல்லா வெந்துருச்சு. இதை இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம், கடலெண்ணெய், அப்புறம் அதில் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் நான் சேர்த்தேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெள்ளைப்பூடை இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூடை பாருங்கள், இது பூண்டை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு ஊற்றிக்கலாம். அரைச்சிட்டு ஊற்றினோம்னா நமக்கு கிரேவி பண்ணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதோடு இப்போ இருக்க தக்காளி வதங்கவே மாட்டேங்குதுங்க, எவ்வளோ வதக்கினாலும். அதனால் நம்ம இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். அரைச்சிட்டோம்னா நமக்கு டக்குன்னு வதங்கிடும். கிரேவியும் நமக்கு கொஞ்சம் திக்காக கிடைக்கும். அதுக்காண்டி நம்ம தக்காளியை அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் இந்த ராஜ்மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு வேக வச்சிருந்த ராஜ்மாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு கிண்டி பார்ப்போம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. நமக்கு குக்கர் மூட வேணாம், ஏன்னா நல்லா வெந்துருச்சு. சும்மா மட்டும் மூடி வைப்போம். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்பப்போ கிண்டி மட்டும் விடுங்க. சும்மா தாங்க இந்த மூட குக்கர் மூடலை, ஏன்னா நல்லாவே வெந்துருச்சு. மறுபடியும் நம்ம விசில் வச்சோம்னா ரொம்ப கரைஞ்சிரும். அதனால் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். சேர்ந்து நல்லாயிருக்கும் சாப்பிட. ராஜ்மா நான் இதுக்கு முன்னெல்லாம் வச்சது இல்லைங்க. நம்மளோட ஸ்டைலில் நம்ம அந்த பச்சை பட்டாணி இதெல்லாம் பிரட்டல் பண்ணுவோம்ல, அந்த ஸ்டைலில் தான் வச்சுருக்கேன். சூப்பராக தான் இருக்கும். வாங்க எப்படி இருக்குன்னு 10 நிமிஷம் அப்படியே அடுப்பில் நம்ம விட்டோம்னா நல்லா கிரேவி திக்காக வந்துடும். சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே நான் நினச்சி பார்க்கல, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பரான நம்ம ஸ்டைலில் ராஜ்மா கிரேவி வச்சுருக்கோம். இது சாதத்தோடையும் நம்ம போட்டு சாப்பிட்லாம். சாதத்துக்கு, சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே வெஞ்சனமாகவும் தொட்டுக்கலாம். இன்றைக்கி தாங்க நான் முதல் முறையாக வச்சு பார்த்தேன். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. அதுதான் உங்களோடையும் பகிர்ந்துக்கிட்டாச்சு. நீங்களும் இந்த மாதிரி நம்ம ஊர் ஸ்டைலில் இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள்.
பெரும்பாலும் இது வந்து சப்பாத்திக்கெல்லாம் வைப்பாங்க. இது வந்து இப்போ நான் வந்து சாதத்துக்கு தான் வச்சுருக்கேன். சூப்பு வச்சு அதுக்கு இது சாப்பாடுக்கு சாதம், சூப்பு, இந்த ராஜ்மா கிரேவி வச்சுருக்கேன். நீங்களும் வச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆவி பறக்க சூப்பரான ராஜ்மா கிரேவி.